திமுக அரசில் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படும் மக்கள் உரிமை போராளிகள். சீமான் கடும் கண்டனம். திமுக ஆட்சியில் அரசு துறைகளில் நடைபெறும் முறைகேடுகள் குறித்து யாரும் கேள்வி எழுப்பக்கூடாது என்கிற நிலையே இருந்து வருகிறது என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருநெல்வேலி மாவட்டத்தில் அரசு விதிகளை மீறி கட்டப்பட்ட கட்டிடங்கள், புறம்போக்கு நிலங்கள், ஆக்கிரமிப்பு உள்ளிட்டவை குறித்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பல்வேறு ஆதாரங்களை திரட்டியும் பொதுநல வழக்கு தொடர்ந்தும் போராடி வந்த சமூக ஆர்வலர் பெர்டின் ராயன் என்பவர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ள செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. தாக்குதல் நடந்து 10 நாட்கள் ஆகியும் குற்றவாளிகள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதன் மூலம் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு சீர்குலைந்து உள்ளது என்பது தெளிவாகிறது. திமுக ஆட்சியில் அரசு துறைகளில் நடைபெறும் முறைகேடுகளை குறித்து யாரும் கேள்வி எழுப்பக்கூடாது என்கிற நிலையே இருந்து வருகிறது. மீறி கேள்வி எழுப்பினாய் பொய் வழக்கு புனைந்து துன்புறுத்துவதும் கூலிப்படையை ஏவி கொள்வதும் தான் திராவிட மாடல் ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கை கேலிக்கூத்தாகும் இதுபோன்ற கொடுமைகள் தான் திமுகவின் 3 ஆண்டுகால சாதனையாகும். எனவே திருநெல்வேலியை சேர்ந்த சமூக ஆர்வலர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியவர்களை அரசு விரைந்து கைது செய்ய வேண்டும். இனியாவது மக்கள் உரிமை போராளிகள் தாக்கப்படுவது தொடராமல் இருக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது.